ஹலோ கைஸ், இட்ஸ் மண்டே ஈவினிங். ரொம்ப வேக்காடாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் வண்டியில் பேட்டரி புதுசாக மாற்றிட்டு அப்போ தான் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. சரி எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போனோம். ஆனால் அப்பயும் வேக்காடு குறைஞ்சிதானா? அதெல்லாம் இல்லை. நான் திரும்ப கிச்சனுக்குள்ளே வரும்பொழுது கொண்டை போட்டுட்டு தான் வந்தேன். அன்றைக்கி நைட் டின்னர் வந்துட்டு ராகி தோசை செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் கிளறிட்டேன். 3 பேத்துக்கு ராகி தோசை செய்யறதுக்கு 1/2 கிலோ பேக்கெட்டில் முக்கால்வாசி போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் ரெஸ்ட்டில் வச்சுட்டேன். அன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சுருந்தோம். ஸோ நைட்டு சைடு டிஷ் அதே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையே வச்சுக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ராகி தோசையை வந்துட்டு தோசை தவாவில் நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரியே ஊற்றிட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு, அவ்வளோதான் நம்மளோட ராகி தோசை ரெடி. அண்ட் நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட் தூங்கிட்டோம். அவ்வளோதான். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.